Hi guys, this is AB. I am a lead front-end developer. இந்த வீடியோ இந்த ஜர்னி எதுக்காக அப்படின்னா, ஒரு ஆங்குலர் இன்டர்வியூ ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஆங்குலர் இன்டர்வியூக்காக நிறைய திங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ஒரு ரியல் இன்டர்வியூ எப்படி இருக்குன்றது உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் நிறைய கம்பெனிஸ் கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு ஆங்குலர் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதை நான் எப்படி ஆன்சர் பண்ணேன், நான் ஆன்சர் பண்ணதுலேருந்து நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் வரும். ஸோ ஒரு ரியல் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். இது பிகினர் அண்ட் இன்டர்மீடியட் 2 பேருமே பார்க்கலாம். 2 பேர்கிட்டயுமே என்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்றத நான் தனியாக தான் சொல்ல போகிறேன். இது டாப் எம்என்சிஸ் கம்பெனிஸ் அண்ட் தென் சின்ன சின்ன கம்பெனிஸ், மிட் சைஸ் ப்ராடக்ட் கம்பெனிஸ், எல்லா கம்பெனியுமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒரு ரியல் ஆங்குலர் இன்டர்வியூ எப்படி இருக்கும், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், நீங்கள் சொல்கிற ஆன்சர்லேருந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும், அட் த சேம் டைம் நீங்கள் சொல்கிற ஆன்சர்லேருந்து எப்படி உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான திங்ஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே முக்கியமாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா, ஆப்வியஸ்லி ரிக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே இருக்க ஒரே ஒரு கொஸ்டின், எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுற கொஸ்டின், வாட் இஸ் ஏ ஆங்குலர்? என்னடா பெரிய பெரிய கொஸ்டின்லாம் சொல்ல போகிற அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு ஈஸியாக வாட் இஸ் an ஆங்குலர் அப்படின்னு நீ கேட்குறியே அப்படின்னு நீ நினைக்கலாம். இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். பட் இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்டோடனே உங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கும். என்ன இருக்கும்? வாட் இஸ் an ஆங்குலர் அப்படின்னு கேட்டோடனே, வாட் இஸ் an ஆங்குலர் கேட்டோடனே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் இருக்கும். ஆங்குலர் இஸ் a TypeScript based front-end work developed by Google and is a single page application and a dynamic web application. இதுதான் உங்களோட ஆன்சர். இதுதான் கரெக்டான ஆன்சர். கண்டிப்பாக எல்லாருமே இதுதான் ஆன்சர் பண்ணுவீங்க. ஒரு பிகினராக இருக்கட்டும், ஒரு இன்டர்மீடியட் பீப்புளாக இருக்கட்டும். பட் இதோட இந்த கேள்வி முடிஞ்சிருமா அப்படின்னா இல்லை. இதிலிருந்து தே மேக் 2 கொஸ்டின். கம்பல்சரி இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆர் பாசிபிள்ஸ் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தென் ஃப்ரேம் ஒர்க்கும் லைப்ரரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வரும். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் லைப்ரரி? இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, லைப்ரரி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஆங்குலர்? ஆங்குலரில் கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 வேர்ட் கம்பல்சரி ஆன்சர் பண்ணுவீங்க. இட்ஸ் அ ஜாவாஸ்கிரிப்ட் டைப்ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் தென் இட்ஸ் அ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இந்த 2 வேர்டை வச்சு என்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் லைப்ரரி? செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் எ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்? கண்டிப்பாக நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னா, இந்த 2 கேள்விக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கணும். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா ஒன்றும் இல்லை. ஒரு ரவுட்டர் இருக்கும். நார்மலான ஒரு வெப்சைட்ஸ் எப்படி ரன் ஆகும், ஒரு ரவுட்லேருந்து இன்னொரு ரவுட் ஒர்க் ஆகும். இன்னொரு ரவுட் ஆகும்போது அந்த பேஜ் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து லோட் ஆகும். அதுக்காக சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கொண்டு வந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் திங்ஸ்க்காகவும் நிறைய விஷயத்துக்காக சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கொண்டு வந்தாங்க. இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் ரன் பண்ண உடனே ஒன்லி ஒன் டைம் மட்டும் தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் ரவுட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கும். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்றது இதுதான். ஒரு ஸ்லைடு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக லோட் ஆகும். ஸோ ஒரு 3 கார்ட் பேக் டு பேக் இருக்குது. நான் ரவுட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இந்த கார்டு ஷோ பண்ணணும். இன்னொரு ரவுட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கார்டை ஆட் பண்ணிட்டு அந்த கார்டை ஷோ பண்ணும். சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் டீட்டெயிலாக சொல்ல, ஒரு பிகினராக சொல்கிறேன். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ன்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிகினர். இதுவே இன்டர்மீடியட்டாக இருந்தீங்க அப்படின்னா, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதோட யூசர்ஸ் என்ன, வாட் ஆர் த யூசர்ஸ் ஆஃப் எஸ்பிஏ, அண்ட் தென் எஸ்பிஏல ஆங்குலர்னு ஒன்று இருக்குது, ரியாக்டும் இருக்குது. வாட் இஸ் த மேஜர் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஆங்குலர் அண்ட் ரியாக்ட், அண்ட் ஆல்சோ advantages of Angular and advantages of React, disadvantage of Angular and disadvantage of React. ஒரு ஆங்குலரும் ரியாக்ட்டுக்கும் உள்ள இருக்க
அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஒரு இன்டர்மீடியேட் இருக்கவங்க. பிகினர்ஸா இருக்காங்க. ஸோ வாட் இஸ் எஸ்பிஐன்னு மட்டும் கேட்பாங்க. அட் த சேம் டைம் அதோட காம்படிட்டர் ஆங்கிலோட காம்படிட்டர் கண்டிப்பா ரியாக்ட். ஸோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின். ஸோ ஃப்ரேம் ஒர்க் அண்ட் லைப்ரரி. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் ஒரு லைப்ரரிக்கும் என்ன டிஃபரெண்ட்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃப்ரேம் ஒர்க்னா என்ன? லைப்ரரினா என்ன? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு லைன் பை லைனா வரும். இப்போ நீங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்லிடுவீங்க, லைப்ரரி சொல்லிடுவீங்க. அதுலேருந்து இன்னொரு கொஸ்டின் வரும். நீங்க ஒரு வாட் இஸ் அன் ஆங்குலர்ன்னு படிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்குள்ள 2 முக்கியமான டெர்ம்ஸ் வேர்ட் இருக்கு. ஒண்ணு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இது ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அத எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அதுலருந்து இந்த 2 கொஸ்டின் வர பாசிபிள் இருக்கு. அதனால நீங்க இத ப்ரிப்பேர் பண்ணும்போது, இதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்ஸ் வருதோ நம்ம செகண்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ கைஸ்.